பண்ணாலும் இந்த மாதிரி கரெக்டா பண்ணணும். அதுல இல்லைன்னா ஒரு இந்த ஹால்லாம் பேசுறாரு, ஆடியோ ரிலீஸ் எல்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி கூட உள்ள கூப்பிட்டு கூட பண்ணலாம். ஊர் ஊரா போறதே பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி சம்பவம் இல்லாம பாத்துக்கணும். இதோட இது பாத்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் வந்து ரொம்ப இது பண்ணி சின்ன பசங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டானுங்க இந்த வாட்டி. குற்றம் சாட்டுதெல்லாம் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து அப்படியே எடுத்துக்கலாம். விஜய் அன்னைக்கு நைட்டே ஒரு கைது பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் வேண்டாம், இது அரசியல் வேண்டான்ட்டு அவர் அமைதியா இருந்துட்டாரு. ஆனா நேற்று இன்னைக்கு ஆதவர்ஜனும் விஜய் அந்த அளவுக்கு பேசுறாங்க. நேற்று பொதுக்குழுல வந்து அவர் ஒன்னும் அரசியல தொடங்கி எல்லாம் நல்லதெல்லாம் செய்யல. இப்போ விஜய் பொறுத்தவரை என்ன, அவர் மாச காட்ட 1000 பண்ணுவாரு. பட் மக்கள் தெளிவா இருக்கணும். இது பாத்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் வந்து ரொம்ப இது பண்ணி சின்ன பசங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டானுங்க இந்த வாட்டி. கூட்டத்துல ரொம்ப அட்டகாசம் பண்ணி அட்ராசிட்டி பண்ணிட்டானுங்க. இதனால பொதுமக்கள் வந்து ஒரு நடிகரை பார்க்க தான் ஆர்வமா போனாங்களே தவிர ஒரு கட்சி தலைவரும் அந்த மாதிரி இதை பாக்குறதுக்காக அவங்க போனதுதான் மக்கள் இறந்துட்டாங்க. அது வந்து முதலமைச்சர் மேலே எந்த தவறும் கிடையாது. ஆனா குற்றம் சாட்டுதெல்லாம் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து அப்படியே எடுத்துக்கலாம். விஜய் அன்னைக்கு நைட்டே ஒரு கைது பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் வேண்டாம், இது அரசியல் வேண்டான்ட்டு அவர் அமைதியா இருந்துட்டாரு. ஆனா நேற்று இன்னைக்கு ஆதவர்ஜனும் விஜய் அந்த அளவுக்கு பேசுறாங்க. நேற்று பொதுக்குழுல வந்து மக்கள் தான் காரணம். மக்கள் என்னென்ன தப்பு அவங்க ஓடணும். இல்ல ஒரு விஜய் வராரு, ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அவரும் மனுஷன் தானே. அவர் ஒன்னும் அரசியல தொடங்கி எல்லாம் நல்லதெல்லாம் செய்யல. ஒரு சினிமா ஆக்டர், அவ்வளவுதான். மக்கள் வந்து அவங்க சேஃப்டியை பார்த்து இருக்கணும். அங்க லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த இடம் எவ்வளவு கூட்டம் நெரிசல் இருக்கும், இப்படி எவ்வளவு பேர் இருக்கலான்றது. அவ கூட்டம் ஒரு இடத்துல இருக்கும்போது வெளியே தானே வரணும், போகக்கூடாது தானே. அவ மக்கள் மேலதான் தப்பு. அங்க உள்ள மக்கள் கிடையாது. போலீஸ்களை பங்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. பங்கு இருக்கு, போலீஸ்க்கு பங்கு இல்லைன்னு. ஆனா அடுத்த 2 நாள் அவங்க உண்டான எல்லா ஆதாரத்தையும் அவங்க வெளியிட்டாங்க. அதே அந்த பஸ் வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அட்டகாசம் பண்ணிட்டு வந்தானு பாத்தீங்களா அவனுங்க. தொண்டர்கள் என்னன்னு தெரியல. சரி, ஓகே. நான் இதுக்கப்புறம் விஜய் எப்படி பிரச்சாரம் பண்ணலான்னு ஊர் ஊரா போலாம். அவதான் ஹெலிகாப்டர் வச்சுக்காருல, போய் ஹெலிகாப்டர் பண்ண சொல்லுங்க. ஜெயலலிதா பண்ண ஊர் ஊரா போலாமா, இல்ல எங்கயாவது மீட்டிங் மாதிரி போடலாமா? மீட்டிங் அதை பொறுப்பது திறந்த மைதானம் வாங்கி வச்சுக்கோங்க, அங்க கட்சி மீட்டிங் போட்டு பண்ணலாம். ஊர் ஊரா போறது வேலைக்கு ஆகாது. இவருக்கு வேலைக்கு. ஏன்னா இவர் ஒரு நடிகர். இவரு நம்ம மக்களை பத்தி தான் தெரியுமா. நடிகர்லாம் ஓடி போயிடுவானுங்களே பின்னாடியே. இப்போ விஜய் பொறுத்தவரை என்ன, அவர் மாச காட்ட 1000 பண்ணுவாரு. பட் மக்கள் தெளிவா இருக்கணும். ஆனா இல்ல, இப்ப ஒரு கூட்டம் நடக்குதுன்னா காவல்துறை தானே அது பொதுவா. புரியல. காவல்துறை ஓகே பொதுவா கொடுக்கணும். அவ்வளவு கூட்டத்தும் கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம தானே சேஃபா. இப்போ உங்களை ஒரு 10 ரூம்ல 100 பேர் இருக்க சொன்னப்ப நீங்க இருப்பீங்களா? இல்ல, நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அனுமதியே கொடுத்தாலும், உங்களுக்கு அனுமதி சீட்டு கொடுத்தா நீங்க அங்கதான் இருக்கணும், நீங்க இருப்பீங்களா? இருக்க முடியாது. அப்ப விஜய் என்ன பண்ணிருக்கணும்? அங்க இவ்வளவுதான் கூட்டம் வரும். நம்ம ரசிகர் எவ்வளவுன்றது உங்களுக்கு தெரியும், கெப்பாசிட்டி எவ்வளவுன்றது தெரியும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் கூட்டம் அங்க போடல. கூட்டம் போட்டு 4வது இடத்துல தான் நீங்க போயிருக்கீங்க. இப்போ 4வது வாட்டி தான் அங்க போயிருக்கீங்க. அப்ப எவ்வளவு கூட்டம் வரும்ன்றது தெரியும். அப்போ இவர் தான் வந்து அதை அவாய்ட் பண்ணிருக்கோம். இல்ல கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் 1000 இது பண்ணும். நாம மக்களுக்காக இருக்குன்றதை இதில் தான் காட்டணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது காரணம் வந்து முதலமைச்சர் தான், தமிழக முதலமைச்சர் தான் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் அதை ஏன் 30 நாள் வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தாங்க? இல்ல, அவங்க வந்து துக்கமா இருந்தாங்க. அப்படியா? துக்கமா இருந்தாங்களா? அந்த 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு, 4 நிமிஷம் வீடியோ. அது யார் சொல்லி கொடுத்தா அந்த அளவுக்கு நேச்சுரலாவும் வரல. அவர் நடிப்போம் அந்த இதுல கண்டிப்பாக வரல அவருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாரு. ஆதவர்ஜனா போனா டெல்லி போனாரு. யார் அமித்ஷா போய் காலை வந்தாரா இல்ல யார் காலை வந்தாரு தெரியல. உடனே சிபிஐக்கு மாத்திட்டாங்க கேஸ வந்து ஹைகோர்ட்ல இருந்து. நம்ம ஹைகோர்ட் நீதிபதி கரெக்டான ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா? ஆமா ஆமா இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்டாங்க. அது எடுத்தோம் நம்ம தமிழர் சார்பாக நடவடிக்கை எடுக்காம வந்து ரொம்ப விஜய் அரெஸ்ட் பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா விஜய் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். கட்சி சார்ந்த அந்த காவல்துறை தானே காவல்துறை பங்கு கொடுத்துருக்காங்கன்னா அவரு ரசிகர்கள் வர தொடர்ல வராங்கன்னு தெரியும் அவருக்கு. ஆனா அந்த பசங்க வந்து எல்லாம் தெரிஞ்சு கழுத்தை நெரிச்சிருக்காங்க, எல்லாம் இது பண்ணிருக்காங்க. இல்ல காவல்துறை நின்று அதை எல்லாத்தையும் அலைன் பண்ணிருக்கணும். அவரே சொல்லியிருக்காருன்னா 2 கிலோமீட்டருக்குள்ள கூட்டம் காவல்துறை சப்போர்ட் எல்லாம் உள்ளே வந்திருக்க முடியாது, கருவுக்குள்ள என்ட்ரு ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. இல்ல திரும்ப இங்கதான் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது காவல்துறை தான். காவல்துறை தானே கட்டுக்கடங்காம கூட்டம். இவங்க கொடுத்த வந்து அறிக்கையில வந்து 10,000 பேர் 5,000 பேர். ஆனா வந்தது வந்து 27,000 பேர் அதுல கூடியிருக்காங்க. அங்க திருச்சில இருந்தே அங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணியே வந்திருக்காங்க பாதி பேர். மக்கள் நம்ம சேஃப் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். சரி, இப்ப பார்த்தோம்னா இப்ப பிரச்சாரம் தொடங்கி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவர் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணலாமா? அது கரெக்டா வருமா? இதே மாதிரி ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணா அது அவரோட இது பிரச்சாரம் பண்ணலாம். மக்கள் தான் சேஃபா அவங்க ஏதோ அவங்க தான் பார்த்து. இல்ல, இப்ப அவர் ஏதாவது வேற மாதிரி பண்ணணுமா? வேற ஏதாவது ஹால்ல மீட்டிங் மாதிரி போட்டு அப்படியே ஏதாவது பிரச்சாரம் பண்ணலாமா? அதாவது இவர் எப்படி பண்ணாலும் காரணம் சொல்லினே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் வெளியே சொல்றவங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் முகத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க.
அதுல எந்த மாற்றம் கிடையாது. நீங்க திடீர்னு நான் வந்து மீட்டிங் ஆல் பண்ணி இது அவரு ஒண்ணு என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, விஜய் வெளியே வர மாட்டாரு, அவரு வெளியே வர சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்ப வெளியே வந்த பேர் இந்த பாதிப்பு ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்க அடுத்தது? பேசுறது 1000 பேச்சு இருந்துனே தான் இருக்கும், எல்லாமே மாறாது. நம்ம ஒழுங்கா சேஃபா நாம இருந்துக்கணும். அவங்க அரசியல் தலைவர் வராங்க, அவங்க நல்லது செய்யறாங்கன்றது வந்தாதான் தெரியும், அவங்க நல்லது செய்யறாங்களா கெட்ட செய்யறாங்களா. போலாமா வேணாமா? அதே மாதிரி எல்லாரும் போலாம்னா மாநாடு போட்டாங்கல்ல, நான் 2 மாநாடு போட்டாங்க. 2 மாநாடுலயும் வந்து இவ்வளவு இது இல்லை. அப்ப இவருக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்றது தெரியும். அப்ப என்ன பண்ணா ஒரு மாநாடா போனோம், மாநாடு மாதிரி போட உங்க மவுஸ் தான் காட்ட போறீங்க, மார்க்ஸை காட்ட போறீங்க. மாநாடு மாதிரி அவங்க ஒரு இடம் கொடுக்க தான் போறாங்க. இப்ப நான் மாநாடு போட போறேன், ஓகே, நீங்க ஒரு பொருள் செலவு பண்ணி தான் ஆகணும். அது மாநாடு மாதிரி போட்டு அவங்க மாசம் இன்னும் காட்ட நல்லாதான் இருக்கும். ஏன்னா இங்க போயிட்டு இப்ப இங்க டீனர் இங்க இருக்கு, ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு மீட்டிங் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா தலைவர் அக்செப்ட் பண்ணாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ண முடியாது. அதாவது கொடுப்பாங்க, ஏன் கொடுப்பாங்கன்னா உங்க பேருக்கு எடுக்க கொடுப்பாங்க. அப்ப நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா? அப்ப அவர் என்ன பண்ணிருக்கோம், அது அங்க இருக்கிறது பாதுகாப்பு கொஞ்சம் போலீஸும் சொல்லலாம், மக்களும் அது குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போயிடக்கூடாது. பொதுவா அவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். கட்சினாலே மீட்டிங்னா ஆம்பளைங்க போலாம், கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் வயசு அந்த மாதிரி நடுவில் இருக்கிறவங்க போலாம். பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த குழந்தை வச்சுக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு போயிருக்க கூடாது. அதே மாதிரி கூட்டத்தை கட்டுப்படுத்திருக்கலாம். அங்க யாருமே இல்ல கட்டுப்படுத்துக்கு, அங்க சொல்றதுக்கும் என்னன்னு தெரியல. அந்த இடத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நாங்க நியூஸ்ல தான் பார்த்தோம் எல்லாத்தையுமே. அதனால வந்து அதை நம்ம கட்டுப்படுத்தி இருக்கலாம். கட்டுப்படுத்தி மீன்ஸ் போலீஸ் கரெக்டா கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு, அவ்வளவுதான் சொல்ல தெரியும். சரிண்ணா, இப்ப பிரச்சாரம் இது வரைக்கும் பிரச்சாரம் ஊரா போய் பேசிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அவர் பிரச்சாரம் பண்ணலாமா? என்ன மாதிரி பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். அவரு வந்து திருப்பி பண்ணலாம். அவரு இப்போதைக்கு அவரு இந்த இது நடந்ததுல இருந்தே கொஞ்சம் வெளியே வர பாக்கிறது முடியல. அந்த இதுல மன உளைச்சல்ல இருந்தாருன்னு சொன்னாங்க. ஆனா வெளியே வரலாம், அவரு வந்து திருப்பி பண்ணலாம். அதே மாதிரி ஊரா போறது கரெக்டா இல்ல வேற எங்க மீட்டிங் மாதிரி போடலாமா? பண்ணாலும் இந்த மாதிரி கரெக்டா பண்ணணும். அதுல இல்லைன்னா ஒரு இந்த ஹால்லாம் பேசுறாரு, ஆடியோ ரிலீஸ் எல்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி கூட உள்ள கூப்பிட்டு கூட பண்ணலாம். ஊரா போறதே வேண்டாம் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி சம்பவம் இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னொருத்தவங்க வந்து யாராவது பிரச்சனை பண்ணி விட்டாங்கன்னா கூட எல்லாருக்கும் ஆபத்து தான். ஒரு முன்னேற்றத்துக்கு யாராவது இதுவா இருப்பாங்க, அது கூட பண்ணலாம். அதனால அப்படி இங்க மீட்டிங் ஹால் மாதிரி போட்டுக்கலாம். பெரிய அந்த ஆடிட்டோரியம் அந்த மாதிரில கூட அவங்க பண்ணலாம். சரி, விஜய் எப்படின்னு அதிமுக கூட போலாமா இல்ல அவர் ஒண்டியா நிக்கலாமா, தனியா நிக்கலாமா? அவர் எப்பவுமே தனியா இருக்கிறது தான் நல்லது.